ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா 260 × 260 ப்ளஸ் 1 டிவைடட் பை 104 × 104 இது ஒரு டேர்மு மைனஸ் ஆஃப் 260 மைனஸ் 104 த ஹோல் ஸ்கொயர் இது ஒரு டேர்ம். 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இப்படியே சால்வ் பண்ணுங்கிறது நாட் ஈஸி. ஸோ இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க a ஈக்குவல் டு 260. ஏன்னா ரெண்டு நம்பர் தான் இருக்குது, 260 104. ஓகேவா? ஸோ a ஈக்குவல் டு 260 அஸ்யூம் பண்ணிக்கோங்க, b ஈக்குவல் டு 104 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம a 260 b 104 எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a இன்ட்டு a ப்ளஸ் 1 டிவைடட் பை b இன்ட்டு b நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம்ல, பிக்கு பதிலாக 104 போட்டிருக்கோம். இது ஒரு டேர்ம் மைனஸ் ஆஃப் a மைனஸ் 1 / b த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்க்கு பதிலாக லெட்டர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ a இன்ட்டு a இன் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணலாம், இங்கே என்ன இருக்குது, பவர் 1 இருக்குது, ஆட் பண்ண முடியும். ஸோ a இன்ட்டு ஏனா a ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ பவர் ஆட் பண்ணலாம், b பவர் 1 b பவர் 1, ஸோ b ஸ்கொயர். ஓகே, ஸோ b ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் ஆஃப் a மைனஸ் 1 / b த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். பேசிக் ஆர்டினரி எல்சிஎம் எடுப்போம்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு எல்சிஎம் எடுத்தால் a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் 1 / b ஸ்கொயர்னு மாறும். கரெக்டாக? ஆல்ரெடி இங்கே b ஸ்கொயர் இருக்கிறது அது 1 தான் இருக்கும். ஸோ இது ஒரு டேர்ம் மைனஸ் ஆஃப் இதுக்கு எல்சிஎம்ங்கிறது b தானே, ஸோ a இன்ட்டு b மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை b இப்படி சேஞ்ச் ஆகும். இதுக்கு எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, b தான் எல்சிஎம். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகுது ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்சிஎம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இது அசிட்டிஸ் அப்படியே எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 1 / b ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் டேர்ம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும், a / b த ஹோல் பவர் mன்னு இருந்தால் இந்த எம்முங்கிறது ஏக்கு நியூமரேட்டருக்கும் காமன் டினாமினேட்டருக்கும் காமன். ஸோ இது எப்படி எழுதலாம், a பவர் m டிவைடட் பை b பவர் எம்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த லாவிங் அப்படி இந்த ஸ்கொயர்டுங்கிறது ஃபஸ்ட்டு நியூமரேட்டருக்கும் காமனாக இருக்குது, டினாமினேட்டருக்கும் காமனாக இருக்குது. ஸோ ab மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர்னு மாறுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு, ரெண்டுக்குமே பேஸ் பாருங்கள் b ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்னால் செப்பரேட் பண்ண முடியும். பேஸ் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் செப்பரேட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு b ஸ்கொயர் போடுறேன், ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணுங்கள். ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது ஒரு டேர்மாக இருக்குது, மைனஸ் ஆஃப் ab மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது ஒரு டேர்மாக இருக்குது. ஓகே, ஸோ ab மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா அல்ஜிப்ரிக்கில், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு 1. ஸோ 1 போட்டாலும் ஒன்றும் இல்லை, ஸோ ப்ளஸ் 1 ஸ்கொயர்டுங்கிறது 1. ஓகே, ஸோ டிவைடட் பை b ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த மைனஸுங்கிறது ஒவ்வொரு டேர்முக்கும் காமன். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு 3 டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் இதில், அதில் எல்லாத்துக்கும் காமன். ஸோ எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ab மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1. ஓகே, டிவைடட் பை b ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயரும் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகுது. +1 -1 கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் என்ன இருக்குது, 2ab
டிவைடட் பை பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 2ab டிவைடட் பை பி ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஏ என்னன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? 260 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். 260 நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, பி வந்து 104. ஓகே, டிவைட் பை பி ஸ்கொயர் என்ன? சரிம்மா. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குல்ல, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஒரு பியை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2a டிவைட் பை பின்னு கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டெப் வேணாம், இதுக்கு முன்னாடி அங்கே கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2a டிவைட் பை பின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா பி காமனாக இருக்கிறது நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு ஏங்கிறது 260 டிவைடட் பை பிங்கிறது 104 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ட்டு 260 வந்து 260 இன்ட்டு 2 20 6 2s are 12 520. ஸோ 520 டிவைடட் பை 104. இப்போ சால்வ் பண்ணுங்கள். 2 டேபிள் அடிங்க. 2 2s are 4 6 2s are 12 0 5 2s are 10 2 2s are 4. Again 2 table, 1 2s are 2 3 2s are 6 0 2 2s are 4 6 2s are 12. Again 1 2s are 2 3 2s are 6 6 2s are 12. Balance 1 5 2s are 10. 13 table 1 13s are 13 5 13 are 65. இங்கே சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணா. 13 into 5 5 3s are 15 into 1 65. So 5 13s are 65. So answer is, இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 5 is the answer. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து 5. நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்ம அஷ்யூம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். டேரெக்டாக சால்வ் பண்ணுறது லாங் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.